நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டால ஜாயின் பண்ணாலே போதும். எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்டின்னா, நம்ம ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே நமக்கு அஷ்யூர்டா கிஃப்ட்ஸ் அப்டிங்கிறது இருக்கு. அண்ட் தென் டெபாசிட் வித்ட்ரால்ஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. எந்தவித லேக், எந்தவித டிலே எதுவுமே கிடையாது. அண்ட் தென் இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்டின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற அப்டேட்ஸ் வந்து டைமிங். ஸோ, இந்த வீடியோல கோல்டோட வீக்லி டீட்டெயில்டு ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். 22 மார்ச்ல இருந்து 27, 28 வரைக்கும் அதோட ஃப்ளக்சுவேஷன் என்னவா இருக்கும்? எங்க பை ஆகும்? எங்க செல் ஆகும்? எங்க ரீட்ரேஸ்மென்ட் ஆகும்? அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லப் போறேன். உங்களுக்கு டவுட், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் அண்ட் தென் நெக்ஸ்ட் வீக் நீங்க ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. அண்ட் தென் இந்த மார்க்கெட்ன்னு இல்ல, எந்த மார்க்கெட் எடுத்தாலும் அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து முதல்லயே டிரா பண்ணிக்கணும். லேட்டரா அதோட ட்ரெண்ட் லைனையுமே நம்ம டிரா பண்ணிட்டா, ஃபர்தரா மார்க்கெட் எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிரும். அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஹைய தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் ஒரு நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருந்துச்சு வியாழக்கிழமை. ஸோ மார்க்கெட் எங்க வரைக்கும் போயிருந்துச்சு அப்படின்னா, ரெண் 2000 இல்ல 3058 அப்படிங்கிற ஜோன் அளவுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு பீக் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு. அப்போ இது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் தென் நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து ஒரு விக் வச்சுட்டு அகைன் ஒரு புல்லிஷ் ஆயிருந்துச்சு. ரைட்டா? ஸோ அது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அது வந்து நம்ம S1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் லேட்டரா. இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ போகும் பட்சத்தில நமக்கு 2954 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸோ இது நம்மளோட சப்போர்ட் S2. அண்ட் தென் பிகினிங்லயே நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணிடலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1 which is also our all time high. ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ விச் இஸ் ஆல் டைம் ஹை. அண்ட் தென் லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, இது நம்மளோட சப்போர்ட் S1. அண்ட் தென் சப்போர்ட் S2. அண்ட் தென் இன் பிட்வீன்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸும் இருக்கு, சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 3033 அப்படிங்கிறதுல ஒரு சப்போர்ட் பேரியரா இருந்துச்சு. அந்த ஜோன பிரேக் பண்ணியிருக்கு. இது நம்மளோட டெம்பரரிங்கிறத விட மைனர் ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போ கிளியரா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் மேல போனா 3084. ஸோ லோவா வந்துச்சு அப்படின்னா 2996. அத பிரேக் பண்ணும் பட்சத்தில நமக்கு 2954 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன டிரா பண்ண போறோம்? ட்ரெண்ட் லைன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு பக்காவான ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ ட்ரெண்ட் சேஞ்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்ல. அப்போ கரெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல நம்மளோட ட்ரெண்ட் லைன டிரா பண்ணிக்கலாம் லோவரா. ஸோ கிளியரா நமக்கு டிசம்பர் 19ல இருந்து ஒரு நல்ல ஒரு பீக் ஆச்சு. டிசம்பர் 27 வச்சுக்கலாம். ரைட். நம்மளோட பேரலல் இல்ல. ஒரு அசெண்டிங்கான ட்ரெண்ட் லைன டிரா பண்ணியாச்சு. இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன். இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன். அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, ஒண்ணு இந்த இடத்துல வந்துட்டு கரெக்ஷன் ஆகி மேல போணும். ரைட்டா? ஸோ இப்போ நான் டிரா பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஓவரால் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் அப்ப டைரக்ஷன் அப்படிங்கிறது பை தான். கரெக்ஷன் எங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன். லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, அப்பர் சேனல பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க. கிளியரா அக்டோபர் 31ல இருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு அப்பர் சேனல் இங்க கிடைச்சிருக்கு. அதையும் கிளியரா இதுல மென்ஷன் பண்ணிடலாம்.
அப்பர் சேனல். இத கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிடுறேன். அப்பர் சேனல். ஸோ இதுவுமே அப் ட்ரெண்ட்ல அப்பர் சேனல். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கா? ஸோ அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன் இன் அட்வான்ஸா. ரைட். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? தெளிவா பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் சேனலையும் பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. ரைட்டா? அப்போ பிரேக் அவுட் எங்க நடந்திருக்கு? 2990ல நமக்கு பிரேக் அவுட் ஹேப்பன்ட். பிரேக்டு த ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கீங்க. ரைட்டா? ஸோ அப்போ இது ஒரு மேஜர் ஜோன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணுமா பண்ணாதா? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணும். அப்போ ப்ரொஜெக்ஷன் என்ன? கரெக்ஷன் எது அளவுக்கு ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு முதல் கரெக்ஷன் வந்து 2996. இங்கே கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அகைன் ஒரு விக் விட்ட ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகும் அப்படிங்கிறதுனால, அகைன் மார்க்கெட் 2999 அப்படிங்கிற ஜோன் வந்துட்டு தான் புல்லிஷ் ஆகும். ஸோ அப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன? கிளியரா ஒரு லாங். எந்த இடத்துல இருந்து? 2999 அப்படிங்கிற ஜோன் வந்துட்டு அகைன் ஒரு புல்லிஷ் ஆகும். முதல் டார்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 3033. லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆல் டைம் ஹைக்கு மேல ஹையா ஒரு 3100 அப்படிங்கிற சைக்காலஜிக்கல் ஜோன் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் நம்ம எங்க வைக்கணும்? அதோட லோவா நம்ம வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். 2957 அப்படிங்கிற ஜோன்ல. அப்போ மார்க்கெட்டோட பாத்வே என்ன? இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகி அகைன் ஒரு புல்லிஷ் ஆகி நியூ ஆல் டைம் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லைட்டாக ஒரு ரீடெஸ்ட் அகைன் ஒரு டேக் ஆஃப். ரைட். ஸோ அப்போ இதுதான் கோல்டு பொறுத்தளவுக்கு அப்கமிங் வீக்கில் நடக்க போகிற மூமெண்ட். அண்ட் தென் கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். XAUSDயோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன் டேட் பார்த்தோம் அப்படின்னா 22/03/25. இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ என்ன ரீசனால மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆக போகுது? புல்லிஷ் ஆகிறதுக்கு முன்னகிட்டி ஏன் ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஸோ 2 கேண்டிலுமே நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங், சாரி ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்பு, பியரிஷ் ஸ்பின்னிங் டாப், ஸ்பின்னிங் டாப், சாரி ஒரு டபுள் பியரிஷ் ஸ்பின்னிங் டபுள் 2 விழுந்திருக்கு. இந்த இடத்துல டபுள் பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஒரு ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்? அதோட ஸ்விங் லோவை ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணும். பிரேக் ட்ரெண்ட் லைன் ஆயிருக்கா? ஸோ ரீடெஸ்ட் பண்ணும். அண்ட் எக்ஸ்பெக்டட் ரீடெஸ்ட். ரைட்டா? ஸோ அப்போ ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு ஃபால் ஆகும். எங்கே? 3023 இருந்து ஒரு ஃபால் 3000 வரைக்கும். ஸோ அதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம 3050 கூட வச்சுக்கலாம். இதை ஒரு லைட் ஹைலைட்டாக காமிச்சுக்கிறேன். ரைட்டா? ஸோ மண்டே அப்போ ஓப்பனிங் ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏன் ஒரு பை ஆகணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணும். ரைட்டா? ஸோ அதே ரீசன் தான் இங்கே ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டேக் ஆஃப் ஆகும். அஸ் வெல் அஸ் இது நம்மளோட ஸ்ட்ராங் பையிங் ஜோனும் கூட, விச் இஸ் அவர் பையிங் ஜோன். ரைட்டா? கிளியராக ட்ரா பண்ணியாச்சு.
ஸோ இப்போ சிம்பிளா ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி மேல போகும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியாச்சு. லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, ஃபிபோ ரிட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிற டூல் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட இல்ல, எல்லார்கிட்டயுமே இருக்கு. அந்த டூல் யூஸ் பண்ணா இன்னும் ஃபர்தரான பை ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும். அப்போ ஸ்விங் லோ எங்க இருக்கு? 2835ல இருக்கு. ஸோ இங்கருந்து அதோட ஹையா நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் இந்த சைடா டிரா பண்ணிக்கலாம். அந்த சைடு தான் டிரா பண்ணணும்னு கிடையாது. இந்த இடத்துல பாருங்க, நம்ம 2999 அல்லது 3000 0.236 அப்படிங்கிற ஃபிபோ ரிட்ரேஸ்மென்ட் ஜோன் மேஜரா இருக்கு. அப்போ ஒபே ஃபிபோ ஜோன் which is 0.236 which tends to buy. ரைட். இது வந்து நமக்கு ஒரு பைக்கான ஒரு முக்கிய காரணத்த பங்கு வகிக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தட்டி விட்டுறலாம். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும். ரைட். ஃபிபோ ரிட்ரேஸ்மென்ட் ஜோன் நமக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனால, மார்க்கெட் ஃபர்தரா ஒரு பை ஆகறதுக்கான ரீசன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த பேட்டர்ன பாருங்க. ஒரு ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது நம்ம லென்த்தா டிரா பண்ணிட்டோம். லென்த்தா டிரா பண்ணா உங்களுக்கு இந்த மாரி கிடைக்கும். ஒரு ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃபெயில்டுங்க. ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃபெயில்ட் ஹியர். ஸோ ஒரு ஃபெயில்ட் ஆனதுனால மார்க்கெட் என்ன ஆகும்னா, அப்படி ஒரு டைரக்ஷன் கன்டின்யூ ஆகும். ஸோ ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன்னா முதல்ல என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன்ல மார்க்கெட் ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை வச்சு ஒரு பிரேக் கொடுத்து அகைன் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து என்ன ஆகும், மார்க்கெட் நல்லா ஒரு ஃபால் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்கு, அந்த ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃபெயில்ட் ஆகி அகைன் வந்து ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆனதுனால ஈவன் மார்க்கெட் ரொம்பவே ஹை போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ இன்னும் ஹையரா போனா ஒரு 3180 கூட போறதுக்கு இந்த வாரத்துல சான்சஸ் நெறையவே இருக்கு. ஸோ ஓவராலா டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச மாரி சொல்லிட்டேன். அண்ட் தென் மார்க்கெட் ஏன் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது அப்படிங்கிறதையும் கிளியரா சொல்றேன். நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது இருக்காது. நோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சாலிடா தைரியமாவே ஹோல்டு பண்ணலாம் இந்த ஆர்டர. ரைட்டா? ஸோ இப்போ டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டேன். ஃபண்டமெண்டலா என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத நான் இதுல நோட் பண்றேன். ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ். ஸோ ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஃபார் பை. முதல் காரணம் என்ன அப்படின்னா, மேஜர் ட்ரேடர்ஸ். மேஜர் ட்ரேடர்ஸ் வந்து புக்டு ப்ராஃபிட். ஸோ நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கோல்ட லாங் டேர்ம் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நல்ல ப்ராஃபிட் வந்ததும் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆனதுனால மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு ஸ்லம்ப் ஆயிருக்கு. ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் மறுபடியும் என்ன பண்ணிட்டான்னா, சொல்லாம கொள்ளாம ஒரு அட்டாக்க போட்டான். இஸ்ரேல் அட்டாக்ஸ் காசா. இது ஒரு ஹைப்பர் டென்ஷன் ஆகிடுச்சு. ஹைப்பர் டென்ஷன் மார்க்கெட்ல. டென்ஷன். ஸோ அட் த சேம் டைம் DXY பார்த்தோம் என்ன ஆயிட்டு, அகைன் ஒரு வீக் ஆயிருச்சு. DXY வீக். ஸோ அப்ப என்ன ஆகும், கோல்டு வந்து ஒரு பை ஆகும். ரைட்டா? ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் கோல்டு வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகுறதுக்கு. ஈவன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். எது கூட? DXY கூட. ஸோ இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டார்கெட் பிரைஸ்லாம் மென்ஷன் பண்ணிடலாம். இது நம்மளோட டார்கெட் பிரைஸ் 1 அத கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். 12ல 11ல. அண்ட் தென் இது நம்மளோட டார்கெட் பிரைஸ் 2. அண்ட் தென் இது பார்த்தோம் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் டார்கெட். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டார்கெட் இந்த அளவுக்கு போகும். டார்கெட் பிரைஸ் 3.
ரைட்டா? ஸோ கிளியரா நம்ம வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்குவோம். ஏன்னா தம்ப்நெயில் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டாப் லாஸ் கீழ. இது நம்மளோட ஸ்டாப் லாஸ். ரைட். ஸோ இப்போ கிளியரா இதில வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இத ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்தாச்சு. ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, DXY கூட ரிலேட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ DXY லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் நல்லா ஒரு ஃபால் ஆகும் அப்டின்னு. ஸோ அது இன் டெப்த்தா போய்க்க வேண்டாம். இன்கேஸ் நம்மகிட்ட சார்ட் ட்ரா பண்ணியே இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நல்ல ஒரு ஃபால் ஆகி செல்லிங் சைடே மூவ்மெண்ட் ஆயிருக்கு மார்க்கெட். அஸ் ஆஃப் நவ் பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட 103 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கா? ஸோ பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்தரா அகைன் அதோட டைரக்ஷன்ல கன்டின்யூ ஆகி போயிட்டே இருக்க போகுது. ஸோ அப்போ DXY பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபால் வீக்கர் ஆகும். ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ ஓவராலா மார்க்கெட்டோட முதல் டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, பையிங் ஜோன் வந்து 3000ல பை பண்ணணும். டார்கெட் பிரைஸ் வந்து 3030 ஃபர்ஸ்ட்டு, லேட்டரா 3052 அதுக்கப்புறம் நியூ ஆல் டைம் ஹை. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 2950 வச்சிருக்கோம். ஃபேர் வேல்யூ கேப் வந்து 2972. ஸோ இந்த இடத்துக்கு வந்தா கூட அகைன் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுறது தான் சான்சஸ் இருக்கு. ஏன் புல்லிஷ் ஆகுது அப்படின்னா, புல்லிஷ் ஆகுறதுக்கு முன்னாடி ஏன் ஃபால் ஆகுதுன்னா, நமக்கு ஒரு டபுள் பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ண ட்ரெண்ட்ல ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்ததும் நம்மளோட ஃபிபோ ஜோன் பிளஸ் ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணி ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃபெயில்ட் ஆன காரணத்தினால ஒரு நல்ல ஒரு டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ ஓவரால் பிரைஸ் வந்து இன்னுமே ஹை ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும், இந்த மாதிரி லைவ் அனலைசிஸ், லைவ் சிக்னல்ஸ் அண்ட் தென் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டெலகிராம், வாட்ஸ்அப் அண்ட் டைரக்ட் ஃபோன் காலில் கூட அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு பேக்கேஜஸ் இல்ல, அதாவது பெய்ட் பண்ண முடியாம ஃப்ரீயா உங்களுக்கு சர்வீஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டால ஜாயின் பண்ணாலே போதும். அண்ட் தென் இந்த மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ், அடுத்த ஒரு நல்ல தகவல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிப்சன். நன்றி, வணக்கம்.